எல்லாருமே கல்யாணத்தில் இருக்காங்க. அப்போ டீ போட்டு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. என்னம்மா நீ போய் டீ போட்டு கொடுக்குற, அதுவும் இந்த நைட்டில் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணு கேட்குறாங்க. அதுக்கு கோமதி சொல்கிறாங்க, ஏன் உன்ன மாதிரி தான் என்னோட 2 மருமகளும் சரியா, நீ வேற அவங்க வேற எனக்கு இல்லை, அதனால் நான் போட்டு கொடுக்குறேன் அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க. என்னம்மா பேசிகிட்டு இருக்க, என் மாமியார் இருக்கிறத நீ பார்த்தது இல்லையே, ஒரு வேலை கூட செய்ய மாட்டாங்க, என்னை எப்படி மிரட்டுவாங்க தெரியுமா, அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிட்டா போதும் நீ என்ன சமைச்சிருக்கன்னு அது ஒரு பெரிய பழியே போட்டுருவாங்க. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் தெரியுமா, ஆனால் நீ ஏமா ஒரு மாமியாராகவே நடந்துக்க மாட்ற, நீ ஸ்ட்ரிக்டாக இருமா எல்லாருக்கிட்டேயும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏய் மீனா, இந்த டம்ளர்லாம் கழுவி கொண்டு போய் வைப்போ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி மீனா பார்க்குறாங்க. என்ன நல்லா நடிக்கிறனா, சூப்பராக நல்லா திட்டுறனா, நல்லா மாமியாராக இருக்கனா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பண்ணீங்க, நீங்கள் சும்மா விளையாட்டுக்கு தான் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க. ஆமாம் ஆமாம், என் மருமகிட்ட போய் நான் கோச்சிக்க முடியுமா என்ன, எனக்கு கிடச்சிருக்கவங்களாம் தங்கமான மருமக அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்கிறாங்க. இங்கே பாருமா, இன்னொரு பொண்ணு கல்யாணம் ஆகி வரப்போகுது, அந்த பொண்ணுக்கிட்டையும் நீ இப்படி பண்ணிகிட்டு இருந்தால் உன் தலையில் மிளகா அரைச்சிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணு சொல்கிறாங்க. ஆமாம் அத்தை, தங்கம்மையில் பார்த்தா அந்தளவுக்கு எதுவும் தெரியல, ஆனால் அவங்க அம்மா ஏதோ ஒரு மாதிரி தான் இருக்காங்க, நீங்கள் ஸ்ட்ரிக்டாகவே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்லிகிட்டு இருக்காங்க. சரி சரி, நீங்களாம் சொல்லிட்டீங்கல்ல, அப்போ நான் ஸ்ட்ரிக்டாகவே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்லிகிட்டு இருக்காங்க. அங்கே வந்து ஃபோனில் பேசிகிட்டு இருக்காரு. அப்படின்னு நடந்து பேசிகிட்டு இருக்காரு. இவன் யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பழனி போய் பார்க்குறாரு. சரவணன் ஃபோனில் பேசிகிட்டு இருக்கானா, சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நின்றுட்டுருக்காரு. தங்கமயில்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. நான் உன்னை எப்படி கூப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உங்களுக்கு என்ன தோணுதோ என்னை அப்படியே கூப்பிடுங்க, இல்லை இதுக்கு முன்னாடி தங்கமயில் இப்படிலாம் கூப்பிட்டுட்டு இருந்தேன், ஆனால் இப்போது உன்னை பொண்டாட்டின்னு கூப்பிடணும்னு தோணுது அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டோடனே அப்படி தங்கமயில் வெக்கப்படுறாங்க. என்னது பொண்டாட்டியா, ஆடா பாவி, இன்னும் உனக்கு கல்யாணமே ஆகலை, இதுக்குள்ளே பொண்டாட்டியா அப்படி சொல்லிகிட்டே வராரு. பாண்டியன் மலை இடிச்சிட்டாரு. இடிச்சிட்டோடனே என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. சரவணனுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணாலும் பண்ணோம், அவன் என்ன பேசிகிட்டு இருக்கா தெரியுமா, இன்னும் கல்யாணமே ஆகலை, பொண்டாட்டின்னு கூப்பிட்டுட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பழனி சொல்கிறாரு. இதை எதுக்கு நீ போய் கேட்டுட்ருக்க, அவன் ஏதோ ஒன்று பேசிகிட்டு இருக்கட்டும், உனக்கு எதுக்கு இந்த வேலை, போய் வேலை இருந்தால் போய் பாரு போ அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாரு. அப்படியே பார்க்குறாங்க ராஜி. இல்லை நம்ம போய் உண்மையை சொல்லிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்னது, இப்போ கல்யாணத்தில் போய் உண்மையை சொல்ல போறியா அப்படின்னு சொல்லிட்டு கதிர் கேட்குறாரு. இப்போ தான் அப்பாவுக்கு உன் மேலே கொஞ்சம் பாசமாக இருக்குது, நீ போய் எதையாவது சொல்லி அதை கெடுத்துறாத சரியா, நீ என்ன சொன்னாலும் கண்டிப்பாக அப்பா கோவப்படுவார், உண்மையெல்லாம் இப்போ எதுவுமே சொல்ல வேண்டாம், அமைதியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சொல்கிறாரு. இல்லை எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, நேரம் பார்த்து உண்மையை சொல்லிட்டோம்னா உங்களை எதுவும் திட்ட மாட்டார்ல அப்படின்னு சொல்லிட்டு ராஜி சொல்கிறாங்க. நீ சொன்னாலும் திட்டுவார், நீ சொல்லலாலும் திட்டுவார், அவர் குணத்தெல்லாம் என்னால் மாற்ற முடியாது, உன் மேலேயாவது கொஞ்சம் பாசம் இருக்குது, அதை அப்படியே மெயின்டைன் பண்ணு சரியா, தேவையில்லாத வேலை பார்த்துட்ருக்காது அப்படின்னு சொல்லிட்டு கதிர் அங்கேருந்து போகிறாரு. தங்கமயில் அவங்க அம்மா எல்லாருமே ரெடி ஆகிட்டே இருக்காங்க. அப்போ வீட்டுக்கு கடங்காரங்க வராங்க. வந்த உடனே கத்துறாங்க. என்ன கல்யாணம் ஏற்பாடாக பண்ணிகிட்ருக்கீங்க, எவ்வளோ தைரியம் தான் நீங்கள் கல்யாணம் ஏற்பாடு பண்ணுவீங்க, எனக்கு பணம் கொடுக்கணும், என் பணத்தை கொடுக்காம நீங்கள் கல்யாணம் பண்ணிடுவீங்களா, வரேன் இருங்க, வந்து அங்கே வீட்டுக்குள்ளே உட்காரேன், எப்படி நீங்கள் கல்யாணம் பண்ணுறீங்கன்னு நான் பார்க்குறேன், எனக்கு கொடுக்க மட்டும் இவங்களுக்கு பணம் இல்லையா, ஆனால் கல்யாணம் மட்டும் பண்ணிவிடுவாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அந்த கடங்கார். இல்லை அதெல்லாம் எதுவும் பண்ணிடாதீங்க, கல்யாணம் நடந்துட்டுருக்கு, எதுவும் பண்ணிடாதீங்க, வீட்டுக்குள்ளே வராதிங்க, கண்டிப்பாக இன்னும் ஒரு வாரத்தில் பணத்தை கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயிலோட அம்மா சொல்கிறாங்க. அதெல்லாம் முடியாதும்மா, உனக்கு கொடுத்த டைம் எல்லாம் முடிஞ்சிருச்சு, எனக்கு இப்போ பணம் வேணும், என் பணத்தை கொடுத்தா நான் வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து உட்காடுறாங்க. உள்ளே வந்து உட்காந்தோடனே அப்படியே பார்க்குறாங்க. ஐயோ இப்போ என்னங்க பண்ணுறது, இவங்க வெளியே போக மாட்டாங்க போல இருக்கே, இந்த மாதிரி கல்யாண டைமில் இப்படி பிரச்சனை பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயிலோட அம்மா அவங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க அப்பா அப்படியே பார்க்குறாரு.